ஹாய் கைஸ், கனடாவில் அமேசானோட ஷிப்பிங் ப்ராசஸ்லாம் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நிறைய புதுசாகவே இருக்குது. ப்ராடக்ட்ஸை டிஸ்பேட்ச் பண்ணதுலேருந்து எத்தனை ஸ்டாப் இருக்குது நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவிலலாம் நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனால் நம்ம கையில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இங்கே கனடாவில் நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. பட் காஸ்ட்லியான இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியே வச்ச பார்சலை ஃபோட்டோ ப்ரூஃபோட அமேசானில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் எந்த ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் போட்டாலுமே கொரியர் சைட்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஆனால் கனடாவில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரிட்டர்ன் கொரியர் சைட்லேருந்து பண்ண மாட்டாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் நம்ம தான் போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அவங்க ஏரியா சொல்லிவிடுவாங்க, அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசானில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் போதே நம்ம கிரெடிட் ஆர் டெபிட் கார்டையும் ஆட் பண்ணிடணும். இந்தியாலேயும் நம்ம கார்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் போட்டு பைனோ கொடுத்தா மட்டும் போதும். நமக்கு எந்த ஒரு ஓடிபியும் வராமல் டைரெக்டாக அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஆர்டரும் ப்ளேஸ் ஆகிடும். நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் நேசல் இரிகேஷன். இது கூடவே சால்ட் பேக்கெட் கொடுத்துருவாங்க. வார்ம் வாட்டரில் அந்த சால்ட் பேக்கெட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம நோஸில் ஊற்றணும். இது நம்ம நோஸை ரின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ்.